தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 124ஆம் சங்கீதம், தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் என்று வாசிக்கிறோம். சிறிய சங்கீதம் என்பதனாலே முதலாவதாக அந்த சங்கீதத்தை நான் வாசித்து விடுகிறேன். மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்ம உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி நாம் வாசித்து முடிக்கிறோம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். தாவீதின் நாட்களிலே அவன் ஏற்றி பாடிய சங்கீதம் பிற்றைய நாட்களிலே ஆரோகண சங்கீதங்களுக்குள் ஒன்றாக தொகுக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது பாடின சங்கீதம் பெலிஸ்தேர் மேல் யுத்தம் வந்த பொழுது யுத்தத்தில் பெலிஸ்தேரை முறியடித்த இந்த சூழ்நிலையிலே பாடப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் அறிவிக்கிறார்கள். ஆரோகணம் என்றால் உயர்வு என்ற அர்த்தம். ஆரோகண சங்கீதம் என்று சொல்லும் பொழுது தாழ்வான ஒரு இடத்திலிருந்து உயரமான ஒரு இடத்திற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு வழி வகுக்கக்கூடிய சங்கீதங்கள் என்று சொல்லி 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரை ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சங்கீதத்தில் ஒன்று இந்த 124ஆம் சங்கீதம். இதை புனித யாத்திரை சங்கீதம் என்றும் அழைப்பார்கள். இஸ்ரவேலின் பல கோத்திரங்கள் பற்பல திசைகளிலிருந்து எருசலேமுக்கு அவர்கள் புனித யாத்திரை செல்வார்கள், பண்டிகை கொண்டாட செல்வார்கள். அவர்களெல்லாம் வருகிற வழியில் பாடிக்கொண்டு வரக்கூடிய சங்கீதங்கள் இந்த 15 சங்கீதங்கள். அது மட்டுமல்ல, எருசலேம் தேவாலயத்தில் 15 படிக்கட்டுகள், ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு சங்கீதத்தை எழுதி போட்டிருப்பார்கள். முதல் படியிலே 120ஆம் சங்கீதம், அடுத்த படியில் 121, அடுத்த படியில் 122, கடைசி படியில் 134. இந்த சங்கீதங்களை எல்லாம் வாசித்து பாடி அதற்கு பிறகு ஆண்டவருக்குள் பிரவேசித்து ஆண்டவரை வழிபடுவார்கள். இது அந்த காலத்து இஸ்ரவேல் ஜனங்களின் ஐதீகமாக காணப்பட்டது. இந்த சங்கீதத்திலும் கர்த்தரை குறித்த 3 படங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பக்கத்தில் கர்த்தர், நம்முடைய பட்சத்தில் கர்த்தர் என்று சொல்லி முதல் 3 வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. வேதம் கையில் இருக்கிறதல்லவா, பாருங்கள். முதல் 3 வசனங்கள், மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஆக கர்த்தர் பக்கத்தில் நாம், நம்முடைய பட்சத்திலே கர்த்தர், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த யுத்தம் வந்தாலும் அந்த யுத்தம் நம்மை மேற்கொள்ளாது. ஏனென்றால் ஆண்டவர் எப்பொழுதுமே வெற்றி சிறந்தவர், தோல்வி அடைந்ததே கிடையாது. எனவே வெற்றி வீரராகிய கர்த்தர் பக்கத்திலே நாம் இருக்கும் பொழுது அவருடைய வெற்றியிலே நமக்கு பங்கு உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கூடுதலாக இந்த கருத்துக்களை குறித்து நாம் வேதத்திலே படிக்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே, இங்கே 124ஆம் சங்கீதத்தில் உங்களுடைய விரல் இருக்கட்டும், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 31ஆம் வசனம் முதல் கர்த்தர் எப்படி நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது வெற்றிகளை அருளி செய்கிறார் என்ற வேத வாக்குகளை இங்கே பார்க்க இருக்கிறோம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? விரோதியே கிடையாது. அவன் தன்னை விரோதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஒருவேளை நமக்கு எதிராக. ஆனால் ஆண்டவரை பொறுத்தளவில் நமக்கு விரோதியே கிடையாது. 32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளா நீங்கள்? அப்படின்னா உங்கள் மேலே ஒரு குற்றமும் வராத. போலீஸ் ஸ்டேஷனில் கூட, கோர்ட்டில் கூட நீங்கள் குற்றஞ்சாட்டப்பட மாட்டீங்களே. அவரை அண்டிக் கொள்ளுங்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் பட்சத்தில் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, நம்புங்கள். ஏன் நம்பணும்? இன்றைய நாளில் நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. இதை உண்டு பண்ணினது ஆண்டவர், இந்த சூழ்நிலை உருவாக்கியது கர்த்தர். நம்புங்கள். குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக உங்களுடைய கேஸ் முடியும். அடுத்த வசனம் பாருங்க, 34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. என்ன சூழ்நிலையில் நம்ம கடந்து சென்றாலும், என்னதான் யுத்தம் நமக்கு நேரிட்டாலும், நமக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒருத்தர் இல்லை, 2 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று கர்த்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். 34ஆம் வசனம். 26 பாருங்க. அப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 2 பேர் வேண்டுதல் செய்கிறாங்க. 26ஆம் வசனத்தில் ஆவியானவர், 34ஆம் வசனத்தில் ஆண்டவர். ஆண்டவரும் ஆவியானவரும் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 37 பாருங்க. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முற்றும் ஜெயங்கொள்ளக்கூடிய மக்களாக, விசுவாசிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆக கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிரான விரோதிகள், யுத்தம் பண்ணுகிறவர்கள் கிடையவே கிடையாது. வேதனையோ நெருக்கடியோ எல்லாமே நம்மை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். சில சமயங்களிலே ஆண்டவர் நோக்கி சத்தம் போட்டு கூப்பிட வேண்டியதாக இருக்கிறது. நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழ வேண்டியதாக இருக்கிறது. தலையில் அடித்துக் கொள்கிறேன், கூக்குரல் இடுகிறேன் கர்த்தரை நோக்கி. ஏன்? கர்த்தர் தான் பக்கத்தில் இருக்கிறாரே, உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரே. எதுக்கு கூக்குரல்? எதுக்கு சத்தம்? அமைதியாக இருக்கலாமே, அமைதியாக பேசலாமே. ஜபம்னா என்ன? ஆண்டவரோடு உரையாடுவது, ஆண்டவரோடு உறவாடுவது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே, பெரிய கூச்சலாக போடுறேன்? சாதாரணமாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி கர்த்தரிடத்தில் ஜபிக்கும் பொழுது சாதாரணமாக அப்பா கிட்ட பேசுகிறது மாதிரி, நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவரோடு நாம் பேச முடியும். சில சமயங்கள் ஏன் சத்தமிடுறோம் தெரியுமா? ஏன் கூக்குரல் எடுக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் தூரத்தில் இருப்பதா நம்முடைய மனமே சொல்கிறது. ஆண்டவர் பக்கத்தில் இல்லை, ஆண்டவர் தூரத்தில் இருக்கார் என்று சொல்லி நாம் ஆண்டவரை தூரத்தில் இருப்பதாக கற்பனை பண்ணி கொண்டு கத்துகிறோம். எதற்கு ஆண்டவர் தூரத்தில் இருப்பது போல தோற்றமளிக்கிறார்? பாவம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கிட்டு என்று சொல்லி ஏசாயா 59 நான் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிப்பதினாலே சத்தம் போட்டு கூப்பிடுறோம். பாவங்களை விட்டு விடுவோம், மனம் திரும்ப விடுவோம், மனம் திரும்பி விடுவோம், பாவ பழக்க வழக்கங்களை கைவிடுவோம், பாவத்தை விட்டுவிட்டு தேவனிடத்தில் வருவோம், மன்றாடுவோம், மண்டியிடுவோம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்றால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்பது பொருளாகும். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் மரித்து விட்டார். நாம் செய்ய வேண்டியது என்ன? பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்வோம். அந்த பாவத்தை மன்னிச்சிருப்பாராயா, இந்த பாவத்தை மன்னிச்சிருப்பாராயா? மரித்தார் என்றால் மன்னித்தார் என்பது பொருள். எனவே மன்னிக்கப்பட்ட பாவங்களை நினைத்து மீண்டும் மீண்டும் மனம் வருந்தாமல், ஆண்டவரே என் பாவங்களுக்காக நீர் மரித்ததினாலே, என் பாவங்களை எல்லாம் நீர் சிலுவையில் மன்னித்ததினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று மட்டும் சொல்லி வாழும் பொழுது விசுவாசத்திலே நாம் வளருவோம். அந்த மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாளடைவில் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய இருதயத்திலே கண்டுணர்ந்து ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஆழமாக பற்றி பிடித்து ஆண்டவருக்காக வாழுவோம். நெருக்கடியான சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள் அல்லவே.
அவரை அண்டிக் கொள்ளுவோம், பாக்கியவான்களாக நாம் திகழ்வோம். ஆண்டவர் தூரத்தில் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டாம். நாம் தான் தூரத்தில் இருக்கிறோம், நாம் தான் சோரம் போனோம், நாம் தான் ஓரம் போனோம். எனவே ஆண்டவருடைய சமூகத்துக்கு மீண்டும் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்தார். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்ய அவருடைய சமூகத்துக்கு வந்து நாம் அபரிமிதமாக, ஆசீர்வாதமாக, ஆரோக்கியமாக வாழ கடவோம். காரணம், அவர் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, அவர் உங்களை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13 மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். 3 காரியம் அந்த வசனத்திலே. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மிஞ்சி உங்களை சோதிக்கிறதுக்கு இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதான அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கட்டளையிடுவார். திராணிக்கு மிஞ்சிய சோதனை இல்லை, தாங்கத்தக்கதான பலன் உண்டு. தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் கட்டளையிடுவார். எனவே இந்த வசனங்களை எல்லாம் நினைவிலை வைத்துக்கொண்டு மனப்பாடம் பண்ணி இந்த 3 காரியங்களையும் திரும்ப திரும்ப சொல்லி உங்களையே நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி விசுவாசத்தோடு வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. ஆக முதலாவதாக பக்கத்திலே கர்த்தர், இரண்டாவதாக பாய்ந்து வரும் சத்துருக்கள். சத்துருக்கள் பாய்ந்து வருகிறார்கள், பாய்ந்து வரும் சத்துருக்கள். 4 வசனம் முதல் பாருங்கள், 4 முதல் 7 வரை 124 சங்கீதம். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்று சொல்வதாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். பாய்ந்து வரும் சத்துருக்கள், விரோதிகள். அவருடைய பாய்ச்சலை நிறுத்தத்தக்கதான வல்லமையுள்ளவர் யார்? தெய்வம். அவர் அந்த பாய்ச்சலை நிறுத்துகிறார். பாய்ந்து வந்தான் சத்துரு கோலியாத், அவன் நிறுத்தினது ஆண்டவர். சாதாரண ஒரு கவனும் கல்லும் நெற்றியிலே புதைந்தது. அடியற்ற மரம் போல விழுந்தான் அந்த கோலியாத். கர்த்தருடைய நாமம் எதை செய்தது? ஆக பாய்ந்து வரக்கூடிய எந்த விரோதியாக இருந்தாலும் அவனை நிறுத்தவும், அதை நிறுத்தவும், சகாயம் பண்ணவும் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாய்ந்து வரும் சத்துருக்கள், விரோதிகள் 1ஆம் வசனத்திலே, வெள்ளங்கள் 4ஆம் வசனத்திலே, 7ஆம் வசனத்திலே வேடர்கள், விரோதிகள், வெள்ளங்கள், வேடர்கள் எல்லாம் நம்ம சுற்றி சூழ வந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்மை காக்கிறார். எந்த போருக்கும் எந்த போராட்டங்களுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு விரோதி ஒரு ரஸ்க் போன்றவன். ரஸ்கை காஃபியிலே மூழ்க வைத்தால் ஒன்று மிருதுவாக மறையும், அல்லது கரைந்து மறைந்து அப்படி பொத்தன்று கீழே விழுந்து விடும். அதுபோல ரஸ்க் போன்ற விரோதிகள் அவர்களை ஜபத்திலே மூழ்கடிக்க வைக்கும் பொழுது ஒன்று அவருடைய இருதயம் மிருதுவாக மாறி நம்மோடு ஒப்புரவாகலாம், அல்லது கரைந்து மறைந்து அப்படி எங்கேயோ ஓடி ஒளிந்து விடலாம், அல்லது அழிந்தே போய்விடலாம். ஆண்டவர் திருத்துகிறவர் அல்லது துரத்துகிறவர். விரோதிகளை நினைத்து எள்ளளவும் பயப்பட வேண்டாம். காரணம், பட்சத்திலே கர்த்தர், உங்கள் பக்கத்திலே கர்த்தர், உங்கள் பட்சத்திலே உங்களிடத்திலே பட்சமாக இருக்கக்கூடிய தெய்வம் அவர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக வெள்ளங்கள். முதலாவதாக விரோதிகள், இரண்டாவதாக வெள்ளங்கள். கடல் அலை, வெள்ளம், யோர்தான் அலை, வெள்ளம். வெள்ளங்களிலிருந்து ஆண்டவர் காக்கக்கூடியவர், தண்ணீரை பிரிக்கக்கூடியவர், தரையிலே நாம் நடக்கத்தக்கதாக ஆவண செய்யக்கூடிய ஆண்டவர். அவர் தண்ணீரின் மேல் நடந்து வரக்கூடிய தெய்வம், கடலின் மேல் நடந்து வரக்கூடிய கர்த்தர். எதை நினைத்து பயப்படுகிறார்? எதை நினைத்து பயப்படுகிறாய்? கடலையா? அந்த கடலின் காலடியிலே இருக்கிறது. நீ பயந்து நடுங்கக்கூடிய வெள்ளங்கள் என் காலடியில் இருக்கிறது. நான் எல்லாரையும் ஆள்கிறேன், நான் எல்லாவற்றையும் ஆள்கிறேன். நீ பயந்து நடுங்குவது என் பாதப்படியிலே கிடக்கிறது, என்னால் ஆளப்படுகிறது. அதை நினைத்து நீ பயப்பட வேண்டாம். நீ கூட என்னை போல கடலில் நடக்க முடியும். வெள்ளங்களை நினைத்து பயப்படக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் வேடர்கள் என்று சொல்லி கூட 7ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம்.
வேடர்கள், வலைகளை வைக்கக்கூடியவர்கள், கண்ணிகளை வைக்கக்கூடியவர்கள், கண்ணி தெரிக்கிறது, வலை அறுபடுகிறது, தப்புகிறோம். ஆண்டவர் நாம் தப்பத்தக்கதாக ஆண்டவர் கண்ணிகளுக்கு, தந்திரங்களுக்கு, வலைகளுக்கு, மற்றவர்கள் நமக்கு எதிராக விரிக்கக்கூடிய தந்திரமான காரியங்களுக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் எப்படி நம்முடைய பக்கத்தில் இருக்கிறாரோ நாமும் கர்த்தருடைய பக்கத்தில் இருக்க வேண்டும். அடைக்கல பட்டணமாகி ஆண்டவர் நமக்கு ஆதரவானவர், அவரை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், நானும் உம்மை விட்டு விலகுவதில்லை, உம்மை கைவிடுவதில்லை. ஆண்டவர் எப்படி நம்முடைய பக்கத்தில் இருக்கிறாரோ நாமும் ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு. ஆனால் ஆண்டவரை விட்டு விலகினால், சுய மதியை நெறிய நுகர்ந்து சாய்ந்து கர்த்தரை விட்டு அகன்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து உண்டாகும். துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். பரிசுத்தமானவருக்குள் பதுங்கிக் கொண்டால் ஆபத்திற்கு விலகி அமைதியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனோடு கூட மறைந்திருக்க வேண்டும். அப்படின்னா ஆபத்தில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம். அபாயமின்றி அபயத்திற்குள்ளாக வாழ வேண்டுமென்றால் கர்த்தர் எப்படி நம்முடைய பக்கத்தில் இருக்கிறாரோ நாமும் அவரை விட்டு விலகாமல், அவரை கைவிடாமல், அவருடைய பட்சத்திலே, அவருடைய பக்கத்தில் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிறீர்களா? ஆண்டவருடைய பக்கத்திலே இருக்கிறீர்களா? ஆண்டவர் போதும் என்று அவருடைய கரத்தை பற்றி ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஐயா, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்வது, ஆண்டவருடைய சித்தத்திற்குள்ளாக வாழ்வது என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ளாக வாழ்வது என்பது பொருள். வேத வசனம் அவருடைய சத்தியம். எவ்வளவு தூரம் வேத வசனங்களுக்குள்ளே நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு ஆபத்தில்லை. ஆனால் கர்த்தருடைய வழிகளை விட்டு, அவருடைய சித்தத்தை விட்டு வழி விலகி செல்லும் பொழுது தண்டனையை நாமே தலையிலே வரவழைத்து கொள்ளுகிறோம். உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் நம்முடைய ஜீவியத்தின் அடைக்கலமாக காணப்பட வேண்டும். ஆனால் காணாமல் போன ஆட்டை போல சுய புத்தியின்படி, சுய மகிமையின்படி தன்னிச்சையாக செல்வம் என்றால் காணாமலேயே போய்விடுகிறோம். ஆனால் தெய்வம் நம்மை தேடி வருகிறார். அவர் தேடி வரும் தெய்வம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவர் தேடி வரக்கூடிய தெய்வம். அப்படி தேடி வரக்கூடிய தெய்வத்திற்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் காணாமல் போன ஆடாக இருக்கலாம், ரட்சிப்பை பெறாதவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை அறிந்தும் அறியாதவர்களை போல நீங்கள் ஜீவித்து கொண்டிருக்கலாம். எப்படியோ தன்னிச்சையாக வாழக்கூடியவர்களுக்கு தெய்வத்தின் அழைப்பு. என்ன அழைப்பு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கி, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திற்கு சம்மதித்து ஆண்டவரை அண்டி ஜீவிக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை அண்டி ஜீவிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக பாய்ந்து வரும் சத்துருக்கள், அவர்களை எல்லாம் விரட்ட வேண்டும் என்றால் கர்த்தருடைய பட்சம், கர்த்தருடைய பக்கம், கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு போதும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக விழிப்பவன் வேலைக்காரன். வெளியே வந்து பார்க்கிறான், சீரிய பட்டாளம் சீறி வந்து கொண்டிருக்கிறது. செத்தம் என்று எண்ணி தன்னுடைய எஜமானை எழுப்புகிறான். எலிசா எழும்புகிறான். என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது, வெளியே வந்து பாரும் என்று வேலைக்காரன் சொல்கிறான். வெளியே வந்து பார்க்கிறான். கண்களை கசக்கி கொண்டு சுற்றுமுற்று பார்க்கிறான். ஒன்றுமே தெரியவில்லை. எதிரே வந்து கொண்டிருக்கிறது சீரிய பட்டாளம். புன்முறுவலோடு எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். வேலைக்காரன் சுற்றுமுற்று பார்க்கிறான். ஒன்றுமே தெரியவில்லை. என்ன ஆச்சரியம்! எஜமான் ஜபிக்கிறான், ஆண்டவரே இவன் பார்க்கும் பொழுது, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்று ஜெபித்த பொழுது வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான ரதங்கள், அக்னிமயமான தூதர்கள் சுற்றிலும் இருக்க கண்டு முடிவிலே அந்த சீறி வந்த பட்டாளம்
குருட்டாட்டத்தோடு திரும்பி சென்றதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். விசுவாச கண்களோடு தேவ பிரசன்னத்தை பார்ப்போம். எப்பொழுதும் நாம் தனியாக இல்லை. எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்வோம். எந்த கண்ணிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் கண்ணிகள் தெரிக்கும், தப்புவிக்கப்படுவோம். கட்டாயமாக இதை நீங்கள் விசுவாசித்து வாழுங்கள். ஆக முதலாவதாக பக்கத்திலே கர்த்தர், இரண்டாவதாக பாய்ந்து வரும் சத்துருக்கள், மூன்றாவதாக பாதுகாக்கும் ஆண்டவர். ஆண்டவன் நம்ம பாதுகாக்கிறார் என்று சொல்லி 8ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம். 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நம்முடைய சகாயம், சகாயம் உதவி, நம்முடைய சகாயம் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று வாசிக்கிறோம். என்ன கண்ணிகள் வந்தாலும், என்ன கயிறுகள் வந்தாலும், என்ன கட்டுப்பாடுகள் வந்தாலும், என்ன வலைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு சகாயர். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? ஆண்டவருடைய சகாயத்திற்குள்ளாக நாம் வாழ வேண்டும். எப்பொழுதும் அவருடைய சகாயம் நமக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ண ஆதரவாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருக்குள்ளே மறைந்து வாழ வேண்டும். உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழல். ஃபுட்போர்டிலே வாலிபன் தொங்கிக் கொண்டே பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். கண்டக்டர் சத்தமிடுகிற, உள்ளவா என்று சொல்கிறார். டிரைவரும் கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டு அந்த பையனை உள்ள வர சொல்லுங்க என்று அவரும் டிரைவரும் கத்துகிறார். இவன் அவன் பாட்டுக்கு யாரும் சொல்லி கேட்காம, நான் டிக்கெட் எடுத்திருக்கேன், பஸ்ஸில் வருவேன், என் இஷ்டப்படி பிரயாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு கையால் பஸ்ஸை பிடித்து கொண்டு ஒரு காலை ஒரு கையும் ஆட்டி ஆட்டி வித்தை காண்டி கொண்டிருக்கிறான். எதிரே வந்த தந்தி கம்பி அவனுக்கு தெரியவில்லை, மோதுகிறான். சடுதி மரணம். ஆண்டவருக்குள்ளாக பதுங்கி வாழுங்கள். துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். ஆண்டவருக்குள்ளாக மறைந்து வாழும் பொழுது எந்த ஆபத்தும் நமக்கு இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே நமக்கு சகாயம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக வேதம் சொல்கிறது. ஆனால் வரைந்திருக்கிறேன் என்று சொல்வதை விட வடுவாக்கி இருக்கிறேன் என்று சொல்வது சரியான மொழிபெயர்ப்பு. ஐ ஹவ் என்கிரேவ்ட் யூ இன் த பாம்ஸ் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். என் உள்ளங்கை எடுத்து உன் முகத்தை பார்த்து ஒரு கோணி ஊசி எடுத்து என் உள்ளங்கையிலே அப்படியே கிழித்து உன் முகத்தை வரைந்திருக்கிறேன். அது புண்ணாகி ஜலமாகி திரும்ப புண்ணாரி காயமாறி வடுவாக மாறி நித்தியமாக என்னுடைய கரங்களிலே நீர் நிலைத்திருப்பாய். உன்னை என் உள்ளங்கைகளிலே வடுவாக்கி இருக்கிறேன். உள்ளங்கைகளிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் உன்னதங்களிலே எபேசியர் 2:7 உன்னை உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர். உள்ளங்கைகளிலே நாம், உன்னதத்திலே நாம். 2 பெரிய காரியங்கள் பாருங்க. யாருக்கு? உங்களுக்கு தானே. அப்பேற்பட்ட சிறப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், எனக்கு வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிறார். என்னென்ன பாதுகாப்புகள்? பக்கத்திலே கர்த்தர், பாய்ந்து வரும் சத்துருக்கள், பாதுகாக்கும் ஆண்டவர். இவற்றையெல்லாம் ஆண்டவர் நமக்கு பண்ணி வைத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை உண்டு? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு? உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவர், உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்கு தரக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருப்பதினாலே, நம்மளுடைய பட்சத்தில் இருப்பதினாலே வெற்றிக்கு மேல் வெற்றி நமக்கு உண்டு என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பிரச்சனை, போராட்டம் எது வந்தாலும் கர்த்தர் அவற்றையெல்லாம் நீக்கி நம்மை கடாட்சிக்க, நம்மை ஆதரிக்க ஆண்டவர் அன்போடும் ஆதூரத்தோடும் நம்மை ஆதரிக்க ஆவல் உள்ளவராக காத்திருக்கிறார். எனவே கர்த்தருக்கு பூரணமாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வரவழைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, என்ன விரோதிகள் வந்தாலும், என்ன விரோதங்கள் வந்தாலும், என்ன தீங்குகள் தீமைகள் வந்தாலும் கர்த்தாவே,
நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, நாங்கள் உம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆபத்தில்லை, எங்களுக்கு பாதுகாப்பே உண்டு. எனவே உம்முடைய கிருபையை நாங்கள் நாடி, உம்முடைய சித்தத்தையே நாங்கள் நாடி ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். கர்த்தாவே, நீர் எங்களை ஆதரிக்கிறீர், இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆதரவுக்குள்ளாக நாங்கள் வாழ அனுதினமும் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.